ஸ்ட்ரீட்ல கோல்டன் ஹேர் கொண்ட ஒரு அழகான பொண்ணு போயிட்டு இருக்கான். ஆனா திடீர்னு அடுத்த செகண்டே அவளோட ஃபேஸ் பயங்கரமான மான்ஸ்டரோட ஃபேஸா மாறுது. ஒரு பெரிய போலீஸ் டிடெக்டிவா இருக்கிற நிக் இத பாக்குறான். ஒருவேளை இது அவனோட மனப்பிரமையா இருக்கும்னு நினைச்சு அப்படியே விட்டுறான். அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றான். அங்க போலீஸ் கைது பண்ணி வச்சிருந்த ஒரு கைதியோட ஃபேஸ் திடீர்னு மான்ஸ்டரோட ஃபேஸா மாறுது. ஆனா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவன் திரும்பவும் மனுஷன் உருவத்துக்கு மாறிடுறான். இது எல்லாம் அவனுக்குள்ள அவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்த கொடூரமான அவன் வம்சத்தோட சூப்பர் பவர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அறிகுறி தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கு ஈவினிங் பல வருஷமா அவனை பார்க்க வராத அவனோட அத்தை அன்னைக்கு திடீர்னு அவனை பார்க்க வந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்ல அவன் அது சாதாரண ஃபேமிலி மீட்டிங் தான் நினைச்சிருந்திருப்பான். ஆனா அவனோட அத்தை அவனை கட்டி பிடிச்சு அவளுக்கு நேரம் கம்மியா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த நாட்கள்ல ஏதாவது இப்போ வித்தியாசமான உணர்வுகள் தோணுதான்னு கேட்கிறான். அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறான். அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்ட அவனோட அத்தை நம்ம குடும்ப சாபம் இப்போ உன்கிட்டையும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றான். அப்போ திடீர்னு அவனோட அத்தை ஒரு கத்தியை வெளியெடுக்கா. அவங்களை அட்டாக் பண்றதுக்காக அவங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு அரக்கன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். நிக்கும் அத்தை கூட சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த மிருகம் ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணியும் கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அப்போ அந்த அரக்கன் அத்தைய காலி பண்ண போன டைம்ல நிக் சடனா பின்னாடி நின்று அவனோட கண்ணால அந்த அரக்கனை பல டைமா ஷூட் பண்றான். இதனால அந்த அரக்கன் அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறான். ஆனா புல்லட் அடி வாங்கதும் அந்த அரக்கன் திரும்பவும் மனுஷன் உருவத்துக்கே மாறிடுறான். உடனே அவனோட அத்தைக்கு என்னாச்சுன்னு செக் பண்றான். அப்போ பயங்கரமா காயமடைஞ்சிருந்த அவனோட அத்தை அவங்க கழுத்துல இருந்த ஒரு செயினை எடுத்து அவன் கிட்ட கொடுக்குறான். அப்பதான் அவன் கிட்ட ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருந்த ஒரு பயங்கரமான உண்மையை சொல்றான். இவ்வளவு நாள் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த அவனோட அப்பாவும் அம்மாவும் ஆக்சுவலா கொல்லப்பட்டு தான் இறந்து போனாங்கிற உண்மையை அவன் கிட்ட சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அதிர்ஷ்டவசமா கரெக்டான டைம்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதால அந்த அத்தை உயிர் பழிச்சிடுறான். அப்பதான் அத்தைக்கு குணப்படுத்த முடியாத கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குதுங்கிற உண்மையை டாக்டர் சொல்லி தெரிஞ்சுக்கிறான். அதனால தான் அவன் இப்போ அவனை பார்க்க வந்திருப்பான். ஏன்னா நிக் இப்போ அவனோட குடும்ப ரகசியத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு கரெக்டான நேரம் வந்துருச்சு. அப்போ அவன் கிட்ட சாதாரண மக்கள் பார்க்க முடியாத மான்ஸ்டர்களை நம்ம பரம்பரையில இருக்கிற கிரிம்ஸ்களால மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ இந்த மான்ஸ்டர்கள் மனுஷங்களோட மனுஷங்களா மிக்ஸ் ஆகி இருக்குது. அந்த மான்ஸ்டர்களை வெசன்னு சொல்லுவாங்க. இந்த மான்ஸ்டர்கள் இதுவரைக்கும் நிறைய மனுஷங்களை கொண்டிருக்கும். உலகத்தையே மொத்தமா கைப்பற்றுறது தான் அதோட ஒரே நோக்கமா இருக்கும். வெசனை வேட்டையாடுறதும் மனுஷங்களை பாதுகாக்கிறதும் தான் இதுவரைக்கும் கிரிம்ஸோட வேலையா இருந்திருக்கும். கிரிம்ஸ் வம்சத்தோட கடைசி வாரிசா இவன் தான் இருந்திருப்பான். அவனுக்குள்ள ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கிறது தெரிஞ்சு அந்த கீயை வச்சு அவளோட ட்ரெய்லர்ல அதுக்கான ஆன்சர்ஸை தேடி கண்டுபிடிக்க சொல்றான். அந்த ட்ரெய்லர் அவன் வீட்டுக்கு பின்னாடி தான் அவனோட அத்தை விட்டுருப்பான். அதுக்குள்ள நிறைய விதமான பொருட்கள் இருக்கிறத பாக்குறான். உள்ள இருந்த ஒரு கபோர்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க நிறைய வெப்பன்ஸும் இருக்குது. அப்போ அங்க ஒரு டேபிள்ல ஒரு பழங்காலத்து புக் ஒன்று இருக்குது. அதுல கிரீம்ஸ் ஃபேமிலியோட நிறைய சீக்ரெட்ஸ் போட்டிருக்குது. அப்போ அதுல ஒரு அறைக்கு படம் போட்டிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா இதே அறைக்கிய தான் அன்னைக்கு காலையில ஒரு ஸ்ட்ரீட்ல பார்த்திருந்திருப்பான்.